முன் ஒரு பெரும் சப்தத்துடன் கூடிய ஒளிவெள்ளம் தோன்றியது. அதன் இடையே ஒரு மனிதன் தோன்ற பிரம்மா அவரை பார்த்து கத்தினார். ஏய், நீ யார்? இங்கு எங்கு வந்தாய்? அந்த மனிதன் உடனடியாக ஒரு குழந்தை உருவில் மாறி அழத் துவங்கியது. அதை கண்ட பிரம்மா இன்னும் இருமாப்புடன், ஏ குழந்தாய், நீ என் தலையில் இருந்து முளைத்திருக்கின்றாய். இப்போது என்னை நீ சரணடைந்து அழுவதனால் உனக்கு ருத்திரா என பெயர் தருகின்றேன். நீ சென்று உலகை படைக்க துவங்கு. அழுவதை நிறுத்திவிட்டு என்னிடம் ஓடிவா, நான் உன்னை காப்பாற்றுகின்றேன் என்றார். அவ்வளவுதான். அந்த குழந்தை உடனடியாக ஒரு பயங்கரமான உருவம் கொண்டவராக மாறி அவர் எதிரில் நிற்க மீண்டும் பிரம்மா கூறினார், ஏ மனிதா, இப்படிப்பட்ட பயங்கரமான முகத்துடன் வந்து நிற்கும் உன்னை காலத்தை காக்கும் மனிதனாக நியமித்து உன் பெயரை கால பைரவர் என மாற்றுகின்றேன். நீ மக்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு தீயவர்களை அழிப்பாய். இறந்தவர்கள் மோட்சம் அடையச் செல்லும் காசி நகரத்திற்கு நீ சென்று காசி ராஜனாக இருந்து கொண்டிருந்து சித்திரகுப்தன் கூட கணக்கெடுக்க முடியாமல் உள்ள பாவங்களை போக்கிடுவாய் என ஆசீர்வதித்தார். அதுவரை அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த பயங்கர உருவில் இருந்த சிவனார் துள்ளி எழுந்தார். பிரம்மாவின் 5 தலைகளில் தன்னை ஏசிய ஒரு தலையை நகத்தினால் கீறி துண்டித்து எடுத்து தன் கைகளில் ஏந்தினார். தன் சுய உருவை காட்டி, ஓ பிரம்மானே, உன்னுடைய எந்த தலை என்னை நித்தித்து பாவத்தை பெற்றதோ அந்த தலையை பைரவர் அழித்து விட்டார் என கூற, அப்பொழுதுதான் பிரம்மா மற்றும் அனைவருக்கும் புரிந்தது, வந்துள்ளவர் சிவபெருமானே. அவரே தன் ஒரு ரூபமாக பைரவரை தோற்றுவித்துள்ளார். தம் முன் நின்ற சிவபெருமானை அனைவரும் வணங்கினர். அடுத்து தன்னால் தோற்றுவிக்கப்பட்ட பைரவரிடம் சிவபெருமான் கூறினார், நீ பிரம்மாவின் 5 தலைகளில் ஒன்றை துண்டித்ததனால் ஏற்பட்டுள்ள பாவத்தை தொலைக்க அந்த தலையை பைரவர் உருவில் ஏந்திய வண்ணம் உலகெங்கும் சுற்றி கொண்டு பிச்சை பெற்றுக்கொண்ட வண்ணம் காசியை அடைந்து அந்த பாவத்தை தொலைக்க வேண்டும் என கூறினார். அவர் அப்படி கூறிய மறுகணமே மற்றொரு பயங்கர முகத்தை கொண்ட ரத்தம் கக்கிக் கொண்டிருந்த பெண் அங்கு தோன்றினாள். அவரிடம் சிவபெருமான் கூறினார், நீ பைரவர் பின்னால் அவரை பயமுறுத்தி கொண்டே துரத்தி சென்ற வண்ணம் இருக்க வேண்டும். அவர் காசியை அடைந்ததும் அவரை பயமுறுத்துவதை நிறுத்திவிட்டு சென்று விட வேண்டும். உன்னால் காசியில் பிரவேசிக்க முடியாது என்றார். பைரவரும் கபால ஓட்டையும் பிரம்மாவின் தலையையும் எடுத்துக்கொண்டு உலகமும் சுற்றிய வண்ணம் பிச்சை எடுத்தார். கடைசியாக அவர் காசியில் நுழைந்ததும் அவர் கையில் இருந்த கபாலம் கீழே விழுந்து உடைய அவரை துரத்தி கொண்டு சென்ற பெண்ணும் மறைந்து போனாள். இந்த நிகழ்ச்சிதான் காசிக்கு சென்றால் கபால மோட்சம் கிடைக்கும் என்ற பழமொழி தோன்ற காரணமாக அமைந்தது. அதன்படிதான் இறந்தவர்களின் சுற்றத்தினர் காசிக்கு சென்று சிரார்த்தம் செய்து இறந்தவருக்கு மோட்சம் கிடைக்க காசியை பாதுகாக்கும் காவலராக தன்னை நியமித்து கொண்டு உள்ள பைரவரின் அருளை பெற்று வருகின்றனர். கால பைரவரை முறையாக வணங்குவதன் மூலம் தீராத விவகாரங்கள் முடிவிற்கு வரும். வெளியூர்களுக்கு போகும் முன் அவரிடம் வேண்டிக் கொண்டு சென்றால் தடங்களற்ற பயணம் கிடைக்கும், தொல்லைகள் விளங்கும், எதிரிகள் நாசமடைவர், சண்டை சச்சரவுகள் குறைகின்றன.